திருப்பத்தூர் மாவட்டம் மண்டலவாடியில் திமுகவின் வடக்கு மண்டல வாக்குச்சாவடி முகவர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது. திருப்பத்தூர் அருகே திமுகவின் வடக்கு மண்டல வாக்குச்சாவடி முகவர் மாநாடு இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கக்கூடிய நிலையில் 1.5 லட்சம் பேர் பங்கேற்கும் மாநாட்டில் பங்கேற்று உரையாற்றுகிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். அதற்கான ஏற்பாடுகள் அங்கு செய்யப்பட்டிருக்கிறது. அமைச்சர் ஏவா வேலு அதற்கான ஏற்பாடுகளை பார்வையிட்டு வரக்கூடிய நிலையில் வடக்கு மண்டலத்தைச் சேர்ந்த 15 திமுக கழக மாவட்டங்களைச் சேர்ந்த நிர்வாகிகளுக்கு இந்த பயிற்சியானது வழங்கப்பட இருக்கிறது. திருப்பத்தூர் மாவட்டம் மண்டலவாடியில் திமுகவின் வடக்கு மண்டல வாக்குச்சாவடி முகவர் மாநாடு நடைபெற இருக்கக்கூடியதை அன்னை செய்திகளாக நாம் பார்க்கிறோம். வாக்குச்சாவடி முகவர்களை தயார்படுத்தும் வகையில் ஆலோசனைகளை வழங்க இருக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் நாகராஜ் வழங்க நாம் கேட்கலாம். நாகராஜ், விவரங்கள். உற்சாக வரவேற்பு. தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் நெருங்கிய நிலையில் திமுக சார்பில் திருப்பத்தூர் மாவட்டத்தில் ஜோலார்பேட்டை அடுத்த மண்டலவாடி பகுதியில் வாக்குச்சாவடி முகவர் பயிற்சி மாநாடு இன்று மாலை 4 மணி நேரம் நடைபெறவுள்ளது. இந்த மாநாட்டில் பங்கேற்பதற்காக தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது ஜோலார்பேட்டையில் தொடர்ந்து திருப்பத்தூர் தனியார் விடுதியில் தங்கியுள்ளார். அவர் வரவேற்க விதமாக திமுக பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு, அமைச்சர் காந்தி, திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் சிவசோமரவல்லி ஆகியோர் வரவேற்றனர். ஜோலார்பேட்டையிலிருந்து அவர் திருப்பத்தூருக்கு காவல் முறையாக பொதுப்பணி ஓய்வுக்கு சென்றுள்ளார். அதன் பின்னர் சுமார் 4:30 அளவில் திருப்பத்தூர் நகரத்தில் இருந்து ரோட் ஷோ மூலம் மாநாட்டிற்கு செல்கிறார். அதன் பின்பாக சாலை மார்பாக செல்லும் போது மக்களை சந்தித்து கையசைத்தபடி மாநாட்டிற்கு வருகிறார். அதுபோக இன்று இந்த மாநாட்டு அரங்கத்தை பார்வையிட ஆய்வு செய்வதற்காக பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு தற்போது மாநாட்டு அரங்கிற்கு வந்து மாநாட்டு அரங்கில் தொடங்கியுள்ள சேலம் மாவட்டம் முதல் 47 சட்டமன்ற தொகுதிகள் அடங்கி சுமார் 1,25,000 பேர் கலந்து கொள்ளும் அளவுக்கு மிகவும் பிரம்மாண்டமாக ஏற்பாடு செய்யப்பட்டு சுமார் 100 அளவில் பார்வையிட்டு செய்துள்ளார். இதன் பணிகளை அவர் பார்வையிட்டு வருகிறார். இதில் நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணாதுரை, சட்டமன்ற உறுப்பினர் தேவராஜ் ஆகியோர் இருந்தனர். வாக்குச்சாவடி முகவர்களுக்கு 1,00,000 பேருக்கு போடப்பட்டுள்ள அவர்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள், தண்ணீர் பாட்டில்கள், பிஸ்கெட், குளிர்பானம், கடலை மிட்டாய் அடங்கிய ஒவ்வொரு இருக்கையிலும் வைக்கப்பட்டுள்ளது. இதன் அதே போல மருத்துவ குழு மற்றும் அவர்கள் தயார் நிலையில் உள்ளது. மேலும் இந்த அரங்கத்தை சுற்றி சுமார் 5,000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். ஷாம், விரிவான விவரங்களுக்கு நன்றி நாகராஜ்.